ஹாய் ஆல் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்தாச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளோ டிராஃபிக்குங்க. வீட்டுக்கு வந்த உடனே குட்டி பாப்பாவை தூங்க வச்சுட்டு க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே டஸ்ட் இருந்தது. க்ளீன் பண்ணி வச்சிட்டோம்னா ஜாமானமெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம்னா அங்கே ஸ்கூலு 2-3 ஸ்கூல் பார்க்குறக்கும் டைம் கிடைக்கும் அப்படின்ட்டு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். குட்டி பாப்பாவும் எழுந்திரிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூலுக்கு போனோம். அங்கே போன உடனே எக்ஸாம் வச்சாங்க பாப்பாவுக்கு. எக்ஸாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. இங்கேயே சேர சொல்லி சொன்னாங்க. நாங்கள் தான் 1-2 ஸ்கூல் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு வேறு ஸ்கூலுக்கு வந்தோம். அந்த ஸ்கூல்லையும் பார்த்துட்டிங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. பாப்பா எழுதிட்டு இருக்கிற டைமில் நான் குட்டி பாப்பாவுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். நம்மலாம் பார்த்துட்டிங்கன்னா காலேஜுக்கு தான் இவ்வளோ அலைஞ்சிருக்கும். ஆனால் இப்போ 4th ஸ்டாண்டர்ட்லேயே இவ்வளோ ப்ராசஸ் என்ன ஸ்கூலில் சேர்க்குறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருந்தது. சரி வீட்டில் போய் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்கூல் ஒர்க்கும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வர வழியில் வசந்தன்கோ இருந்தது. என்னுடைய செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் வந்து மோட்டர் இஷ்யூவாக இருக்குது. சரி புது மிஷின் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக் மிஷின்ஸோட ப்ரைஸும் பிராண்டும் பார்த்து வச்சுருக்கிற வீடு வந்து ஷிப் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம்.